பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்களோட காலம் எப்போது? 1206 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான்கள். இந்த டெல்லி சுல்தான்களோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கா இவங்க வந்து ஒரு 5 வம்சம் இருப்பாங்க. இந்த 5 வம்சம் யார் யாரு, எந்தெந்த ஆட்சியாளர்கள் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யார் வர அந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு பார்த்தா அடிமை வம்சம். எந்த ஆண்டு? 1206 1290 வரைக்கும் யார் ஆட்சி செய்யறா? அடிமை வம்சம்ன்ற ஒரு டைனஸ்டி வந்து ரூல் பண்றாங்க. இதோட ஆட்சியாளர்கள்லாம் யார் யாருன்னா குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா பேகம், கியாசுதீன் பால்பன். இவங்கெல்லாம் தான் யாருன்னா ஃபேமஸான ரூலர்ஸ். இவங்கெல்லாம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஆட்சியாளர்கள் இருந்திருப்பாங்க, பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்க மாட்டாங்க. குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா பேகம், கியாசுதீன் பால்பன். இவங்கெல்லாம் எந்த வம்சம்? அடிமை வம்சத்தை சார்ந்த சிறந்த ஆட்சியாளர்கள். அடுத்து யாரு பார்க்குறோம்? கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்துல யார் யாரு? ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுலுதீன் கில்ஜின்னு சொல்லி 2 பேர் பார்க்குறோம். அடுத்து துக்ளக் வம்சம். துக்ளக்ல கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக், இவங்க 3 பேரையும் பார்க்குறோம். அடுத்து லோடி வம்சம். லோடி வம்சம்ல பகலுல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே யாரு? 5 அடிமை வம்சம். இந்த 5 வம்சம், இந்த 5 வம்சத்துல ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளர்கள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி, கலிஃபாக்கள் அப்படின்னு இருந்திருக்காங்க. இந்த கலிஃபாக்கள் யாரு அப்படின்னா இஸ்லாமிய மதம் இருக்கு இல்லையா, அதை நிறுவியவர் யாரு? நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகத்தோட வழித்தோன்றல்கள் தான் யாரு அப்படின்னா இந்த கலிஃபாக்கள். இந்த கலிஃபாக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இஸ்லாம் மதத்தை வந்து நாடு முழுக்க, மற்ற உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் இஸ்லாம் மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா உலகம் முழுக்க எல்லா பகுதிக்கும் ஒரு படை அனுப்புறாரு. யாரு? இந்த கலிஃபாக்கள்ன்றது ஹெட்டு, முஸ்லீம் இஸ்லாமிய மதத்தின் ஹெட்டு. இவங்க யார் முதல்ல அப்படின்னா துருக்கிய பகுதியை சார்ந்தவங்க. ஸோ துருக்கியில இருக்காங்க கலிஃபாக்கள். உலகம் முழுக்க எல்லா பகுதியும் ஆட்சி செய்யணுன்றதுக்காக படைப்பிரிவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிளேஸ்க்கும் அனுப்புறாங்க. அப்படி இந்தியா சைடு யார் அனுப்புறா அப்படின்னா வந்துட்டு முகமது பின் காசிம், கஜினி முகமது, கோரி முகமது. இந்த 3 வெவ்வேறு காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. யார் அனுப்புறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கலிஃபாக்கள் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அனுப்புற மாதிரி இந்தியா பகுதிக்கும் யார் அனுப்புறா? இந்த முகமது பின் காசிம், கஜினி முகமது, கோரி முகமதுன்ற 3 படையெடுப்பாளர்களை வந்து அனுப்புறாங்க. இந்த கோரி முகமது அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா இவர் தான் வந்து இஸ்லாமிய ஆட்சி எங்க இந்தியாவில் வந்து நிறுவுறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹான். இவர் வந்து ஒரு ராஷ்டிரபுத்திர அரசர். இவருக்கும் கோரி முகமதுக்கும் போர் நடக்குது. யார் வெற்றி பெறா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிருத்திவிராஜ் சௌஹான் வெற்றி பெறாரு. இந்த போரை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். என்னது? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். எந்த ஆண்டு நடக்குது? 1191 வந்து நடக்குது. யார் வெற்றி பெறா? பிருத்திவிராஜ் சௌஹான். இவர் எந்த அரசர்? ராஜபுத்திர அரசர். இவர் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அஜ்மீர், டெல்லி, இதை வந்து மையமா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு யாரு? பிருத்திவிராஜ் சௌஹான். ஸோ கலிஃபாக்கள் இருக்காங்க. முகமது பின் காசிம், கஜினி முகமது, கோரி முகமது வெவ்வேறு காலகட்டத்தில் ஆட்சியாளர்களை படையெடுத்து நம்ம இந்தியா பக்கம் அனுப்புறாங்க. அப்படி இந்தியா பக்கம் வரப்ப கோரி முகமதுக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் என்ன நடக்குது? போர் நடக்குது. அந்த போர் தான் என்னது? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன், முதலாம் தரைன் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஆண்டு? 1191 வந்து நடக்குது. யார் வெற்றி பெறா? பிருத்திவிராஜ் சௌஹான் தான் வெற்றி பெறாரு. அதே மாதிரி திரும்பி யாருக்கு தான் நடக்குதுன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் யாருக்கு நடக்குது? பிருத்திவிராஜ் சௌஹான் அண்ட் கோரி முகமது. ஃபர்ஸ்ட் பிருத்திவிராஜ் சௌஹான் வெற்றி பெற்றாரு இல்லையா, அடுத்த பேட்டில் ஆஃப் தரைன்ல வந்து யார் வெற்றி பெறா? செகண்ட் இல்லைன்னா கோரி முகமது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பேட்டில் ஆஃப் தரைன்ல வந்து கோரி முகமது வந்து வெற்றி பெறாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா சந்த்வார் போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. சந்த்வார் போர். இந்த சந்த்வார் போர்ல வந்துட்டு யாருக்கும் நடக்குதுன்னா கோரி விசஸ் ஜெயச்சந்திரன். இவர் யார் அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹானோட மாமனார். பிருத்திவிராஜ் சௌஹான் சம்யுக்தா காதல் கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹானோட மாமனார் தான் யாருன்னா இந்த ஜெயச்சந்திரன். இவருக்கும் கோரிக்கும் வந்து சந்த்வார் போர் வந்து நடக்குது. இந்த சந்த்வார் போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னா கோரி முகமது வந்துட்டு வெற்றி பெறாரு. ஸோ இப்படியே என்ன பண்றாரு? கோரி முகமது தன்னோட ஆட்சியை எங்க நிலைநாட்டுறாரு? இந்தியாவில வந்து நிலைநாட்டுறாரு. இவர் திரும்பி இதுக்கு போனோம் இல்லையா, துருக்கிக்கு போனோம். அப்ப இவர் என்ன பண்றாரு? இவரோட அடிமைகளான 2 பேரை இங்க விட்டுட்டு போறாரு. ஒன்னு குத்புதீன் ஐபக்,
இன்னொன்று பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி எங்கேயோ பார்த்துருக்கோம் இல்லையா? எங்க? குப்தர்களை பார்த்துருப்போம் இல்லையா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தரைமட்டமாக்கியிருப்பார். குமாரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு? தரைமட்டமாக்கியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கோரி என்ன பண்றாரு? இவர் திரும்பி துருக்கிக்கு போறதுக்கு முன்னாடி குத்புதீன் ஐபக் அப்படின்ற இவரோட அடிமை, கோரியோட அடிமை தான் யாரு? இந்த குத்புதீன் ஐபக். இவரையும் பக்தியார் கில்ஜி எங்க விட்டுட்டு போறாரு? இந்தியாவில விட்டுட்டு போறாரு. இவரை வந்து மேற்கு இந்தியாவையும் இவருக்கு வந்து கிழக்கு இந்தியாவையும் ஆட்சி செய்ய சொல்லி என்ன பண்ணிடுறாரு? விட்டுட்டு போயிடுறாரு. ஓகேவா? ஸோ இவர் போய் கொஞ்ச நாள் என்ன பண்றாரு? இறந்துடுறாரு. அப்ப இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு? லாகூர்ல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் லாகூர்ல இருந்து தன்னோட ஆட்சியை எங்க மாத்துறாரு அப்படின்னா டெல்லிக்கு கொண்டு வராரு. டெல்லிக்கு கொண்டு வந்துட்டு தன்னை ஒரு இண்டிபெண்டன்ட் ரூலரா அறிவிச்சாரு. ஏன்னா கோரி தான் அங்க போயிட்டு இறந்துட்டாரு இல்லையா? இப்ப இங்க வந்து யாரும் ஆட்சியாளர்கள் செய்ய இல்லை. ஸோ அப்போ குத்புதீன் ஐபக் லாகூர்ல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் டெல்லிக்கு தலைநகர மாற்றம் செஞ்சு தன்னை என்ன பண்றாரு? இண்டிபெண்டன்ட் ரூலரா அறிவிச்சிடறாரு. இவர்ல இருந்தா என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து அடிமை வம்சம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த அடிமை வம்சம் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? அடிமை வம்சம் எப்படி உள்ள வந்திருக்காங்கன்றது புரியுது. முகமது பின் காசிம் இந்த கஜனி முகமது தான் பார்த்துருப்போம் இல்லையா? 17 முறை இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு. குஜராத்தில் உள்ள சோம்நாத் ஆலையை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த கோரி முகமது தான் என்ன பண்றாரு? 2 பேட்டில் ஆஃப் தரைன், அப்புறம் சந்துவார் போர் இதெல்லாம் பண்ணி குத்புதீன் ஐபக்கையும் பக்தியார் கில்ஜியை விட்டுட்டு போறாரு. இந்த குத்புதீன் ஐபக் லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகர மாற்றம் செய்யறாரு. செஞ்சுட்டு அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. சரி, இப்போ அடுத்த அடிமை வம்சம். அடிமை வம்சத்துல யார் யார் பார்த்தோம்? குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா பேகம், கியாசுதீன் பால்பன். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்? குத்புதீன் ஐபக். இவர் யார் கொண்டாந்து இவர் இங்க விட்டுட்டு போயிருந்தா இந்தியாவில்? முகமது கோரியோட அடிமை தான் யாரு? இந்த குத்புதீன் ஐபக். அதனாலதான் அடிமை வம்சம் இதுல இருந்து தோற்றுவிக்குதுன்னு சொல்றோம். அப்ப குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்றாரு? தலைநகர லாகூர்ல இருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அடுத்து இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இவரோட டைட்டில் வந்து லாக் பக்ஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து மக்களுக்கு என்ன பண்றாருன்னா லட்சங்கள்ல வந்துட்டு நன்கொடை கொடுக்குறாராம். அதுக்காக இவருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க? லாக் பக்ஷ் அப்படின்ற டைட்டில். இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. யாருக்கு வந்து லாக் பக்ஷ் அப்படின்ற டைட்டில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா யாரு? குத்புதீன் ஐபக். ஏன்னா மக்களுக்கு நன்கொடையாக லட்சங்களை வந்து வாரி இறைக்கிறாரு அப்படின்றதுனால இவருக்கு வந்து லாக் பக்ஷ் அப்படின்ற டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதி வந்து என்ன பண்ணியிருக்காரு? குத்புதீன் ஐபக் கட்டியிருக்காரு. அடுத்து குதுப் மினார், டெல்லியில இருக்கு இல்லையா குதுப் மினார், இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாரு. இவர் கட்டி முடிச்சிருக்க மாட்டாரு, அடிக்கல் நாட்டியிருப்பாரு, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப இதை யாரு கட்டி முடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்துமிஷ் தான் இதை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. இல்துமிஷ் என்ன பண்றாரு? கட்டி முடிக்கிறாரு. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினது யாரு? குத்புதீன் ஐபக். யாரு கட்டி முடிக்கிறா அப்படின்னா இல்துமிஷ் வந்து கட்டி முடிக்கிறாரு. இவர் கட்டி முடிக்கிறப்ப வந்து 72.4 மீட்டர் அளவு வந்து என்ன இருக்குன்னா வந்து அந்த குதுப் மினார் கட்டடத்தோட அளவு வந்து இருக்கு. ஆனா இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா வந்து ஃபெரோஷா துக்ளக் வராரு. ஃபெரோஷா துக்ளக் இவர் என்ன பண்றாருன்னா இந்த கட்டிடத்துக்கு வந்து பழுது பார்க்குறாரு. இவர் பழுது பார்த்து முடிச்சோன்னா அந்த கட்டிடத்தோட இது வந்து 74 மீட்டரா வந்து கொஞ்சம் உயர்த்திடுறாரு பழுது பார்க்குறப்ப. ஓகேவா? ஸோ குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினது யாரு? இங்க படிக்கும் போதே சேர்த்து படிச்சிட்டோம்னா மறக்காது. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினது குத்புதீன் ஐபக். அடுத்து இல்துமிஷ் என்ன பண்றாரு? கட்டி முடிக்கிறாரு. அது பழுது பார்க்கறது யாரு? ஃபெரோஷா துக்ளக் தான் பழுது பார்க்குறாரு. 72.4 மீட்டர் அளவுல வந்து இல்துமிஷ் கட்டி முடிச்சதை பழுது பார்க்கும்போது எவ்வளவா மாறிடுது? 74 மீட்டரா வந்து உயரம் வந்து சற்று கூடி வச்சிடறாரு. அடுத்து இவர் வந்து ஹசன் நிசாமின்ற ஒரு அறிஞரை வந்து ஆதரிக்கிறார். ஒரு அரசர்களும் ஒரு அறிஞர்களை வந்து ஆதரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹசன் நிசாமின்ற அறிஞரை வந்து யார் ஆதரிக்கிறார்? குத்புதீன் ஐபக் வந்து ஆதரிக்கிறாரு. 1210 குதிரை போலோவில் வந்து மரணம் அடைகிறாரு. குதிரை போல விளையாட்டு இருக்கும் இல்லையா? அந்த விளையாட்டுல வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது குதிரையில இருந்து கீழே வந்து என்ன ஆயிடுறாரு? இறந்துடுறாரு. ஸோ குத்புதீன் ஐபக்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுதான். தலைநகர லாகூர்ல இருந்து எங்க மாத்துறாரு? டெல்லிக்கு மாத்துறாரு. லாக் பக்ஷ்ன்ற டைட்டில் அவருக்கு இருக்கு. குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை கட்டுறாரு. குதுப் மினாரை கட்டுறாரு. நெக்ஸ்ட் ஹசன் நிசாமின்ற அறிஞரை வந்து என்ன பண்றாரு? ஆதரிக்கிறாரு. 1210 குதிரை போலோவில் மரணம் அடைகிறார். இதான் குத்புதீன் ஐபக்கோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ். இவருக்கு அடுத்து இல்துமிஷ் யாருன்னா 1210 1236 வரைக்கும் ஆட்சி செய்கிறார் இல்துமிஷ். இவர் யாரு? குத்புதீன் ஐபக்கோட மருமகன் தான் இந்த இல்துமிஷ். இவர் என்ன பண்றாருன்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீனுக்கு ஆதரவு மறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து செங்கிஸ்கான் ஒரு கொடுமையான அரசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எங்க இந்த சைனா ரீஜன் இருக்கு இல்லையா, அங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த குவாரிஜா ஜலாலுதீன் அப்படின்றவருக்கு வந்து அச்சுறுத்துறாரு. இவரோட பிளேஸ் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து அச்சுறுத்துறாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த இல்துமிஷ்ட அடைக்கலம் கேட்கிறாரு. யாரு? குவாரிஜம் ஷா ஜலாலுதீன்றவரு
இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்கிறாரு. எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்க. ஆனா அடைக்கலம் கொடுத்தா என்ன ஆயிடும், செங்கிஸ்கான் கூட்டம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துடும், இந்தியர்களுக்கு ஆபத்தாயிடும் சொல்லிட்டு இல்துமிஷ் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தரத்துக்கு மறுத்துறாரு. அடுத்து என்ன பார்க்கறோம்னா, இவரோட 3 இம்பார்ட்டன்டான முறை இருக்கு. யாரு இல்துமிஷ்ட? 40 முறை, இக்தாக்கல் முறை, அரேபிய நாணய முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 40 முறைன்றது 40 நோபல்ஸ். இவங்க வந்து அரசர்களுக்கு அடுத்தபடியே இவங்க தான் வந்து அரசரோட கோர்ட்ல வந்து எல்லா நிர்வாகமும் பார்க்கக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க. அரசர்களுக்கு அடுத்து இந்த 40 வந்து இருப்பாங்க, 40 நோபல்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா வந்து துருக்கியை சார்ந்தவங்க, துருக்கி, அரேபியா இந்த பகுதியை சார்ந்தவங்க. அவங்க வந்து அரசர்களுக்கு அடுத்து ஆட்சி செய்யறவங்களா அப்படின்னு இருப்பாங்க. இவங்களை வந்து என்ன சொல்றோம்னா சகல்கான், அப்படி சகல்கானி முறை அப்படின்னு சொல்லுவோம். சகல்கானி முறைன்னு சொல்லுவோம். என்னது? 40 முறை அல்லது சகல்கானி முறை. அடுத்து வந்து இக்தாக்கல் முறை. இக்தாக்கல் முறை அப்படின்றது என்னன்னா, நிலத்தை வந்து இக்தாக்களா பிரிச்சு, அதாவது மாகாணமா பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இக்தாக்களா பிரிச்சு இந்த சகல்கானி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து வழங்குறது தான் வந்து இக்தாக்கல் முறை. அடுத்து அரேபிய நாணய முறை. அரேபிய நாணய முறை வந்துட்டு 2 காயின்ஸை வந்து ரிலீஸ் பண்றாரு. யாரு? இல்துமிஷ் வந்து அரேபிய நாணய முறையில 2 காயின்ஸ் ரிலீஸ் பண்றாரு. ஒன்னு வந்து தங்கா, இன்னொன்னு வந்து ஜிடால். தங்கா அப்படின்றது வெள்ளி நாணயம், ஜிடால் அப்படின்றது தங்க நாணயம். இந்த 2 நாணயத்தையும் யார் வெளியிடுறா? இல்துமிஷ் வந்து வெளியிடுறாரு. அப்புறம் இங்கே பார்த்தோம் இல்லையா, குதுப் மினாரை வந்து யார் கட்டி முடிக்கிறா? இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிக்கிறாரு. 1236 வந்து இறந்துடுறாரு. ஸோ இல்துமிஷ் பார்க்குறப்ப என்னது, குத்புதீன் ஐபக்கோட மருமகன் குவாரிஜன் ஷா ஜலாலுதீனுக்கு என்ன பண்றாரு, ஆதரவு தர வந்துட்டு மறுக்கிறாரு. 40 முறை, இக்தாக்கல் முறை, அரேபிய நாணய முறைன்னு 3 முறையை வந்து பின்பற்றுறாரு. அரேபிய நாணய முறையில 2 காயின் வந்து ரிலீஸ் பண்றாரு. என்னென்ன? தங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயமும், ஜிடால் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாணயமும் ரிலீஸ் பண்றாரு. குத்புதீன் ஐபக்கால தொடங்கி வைக்கப்பட்ட குதுப் மினாரை என்ன பண்றாரு, கட்டி முடிக்கிறாரு. 1234 இறந்துடுறாரு. சரி, அடுத்து யாரு? ரஷ்யா பேகம். இவங்க தான் வந்துட்டு டெல்லி சுல்தான்லயே பெண்ணரசியா ஆண்ட ஒரே ஒரு பெண். யாரு அப்படின்னா வந்து இந்த ரஷ்யா பேகம் அப்படின்றவங்க தான். இவங்க யாருக்கு அடுத்து வரா? குத்புதீன் ஐபக், இல்துமிஷ். அடுத்து இல்துமிஷனோட மகள் தான் யாரு? இந்த ரஷ்யா பேகம் இல்லையா. இந்த ரஷ்யா பேகம் வந்துட்டு இந்த 40 நோபல்கள் இருக்காங்க தெரியுமா, 40 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா பேகம் ஆட்சிக்கு வரதை வந்து எதிர்க்கிறாங்க. ஒரு பெண்ணா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. இவங்க என்ன, இந்த ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, யாகுத் அப்படின்ற ஒரு எத்தியோப்பிய அடிமை. இவரு எத்தியோப்பிய அடிமை. இவருக்கு வந்து அமீர் இ அகூர் அப்படின்ற குதிரைப்படையில வந்துட்டு ஒரு உயர் பதவி வந்து யார் கொடுக்குறாங்கன்னா, இந்த ரஷ்யா பேகம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இந்த அல்தோனியா அப்படின்ற கவர்னர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு வந்து கிளர்ச்சி செய்யறாரு. ரஷ்யா பேகம் மேல வந்து கிளர்ச்சி செய்யறாரு. கேட்பாங்க, அந்த கவர்னர் பேரு கேட்பாங்க, அல்தோனியா. அல்தோனியான்றவர் ரஷ்யா பேகம் மீது கிளர்ச்சி செய்யக்கூடிய ஆளுநரா வந்து இருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, யாகுத் அப்படின்ற அந்த எத்தியோப்பிய அடிமை வந்துட்டு உயர் பதவி வைக்கிறாரு இல்லையா, அது வந்து பிடிக்காம யார் யாரு, இந்த 40 நோபல்களும் இந்த அல்தோனியா அப்படின்ற கவர்னர் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா பேகம் மீது வந்துட்டு கிளர்ச்சி செய்யறாங்க. இபின் பத்துதா அப்படின்றவர் வந்து ஒரு மொராக்கோ பயணி. இது வந்து இபின் பத்துதான் கொடுத்துட்டு இவர் எந்த நாட்டு பயணின்னு சொல்லி கேட்பாங்க. இபின் பத்துதான் கொடுத்துட்டு இவர் எந்த நாட்டு பயணின்னு கேட்பாங்க. மொரோக்கோ பயணி. இவர் என்ன சொல்றாருன்னா, குதிரை மீது ஆண்கள் மாதிரி ஏறி சவாரி செஞ்சாங்க. யாரு? இந்த ரஷ்யா பேகம் வந்து குதிரை மீது ஆண்கள் மாதிரி ஏறி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவாரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இபின் பத்துதான்றவர் வந்து ரஷ்யா பேகத்தை வந்து புகழ்ந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இவங்க வந்து 1240 வந்து இறந்துடுறாங்க. அடுத்து யார் வரா அப்படின்னா, கியாசுதீன் பால்பன் அப்படின்றவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இந்த ரஷ்யா பேகம்க்கு அடுத்து நஸ்ருதீன் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பிரதர் வந்து இருந்திருப்பாங்க. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்க மாட்டார். அதனால அவரோட மாமனார் தான் யாரு, இந்த பால்பன். ஸோ இல்துமிஷ்க்கு அப்ப மகள் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, மகன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த மகன் தான் யாரு, இந்த நஸ்ருதீன். நஸ்ருதீன் வந்து பெரிய ஆட்சியாளராக இல்லாதனால அவரோட மாமனார் யாரு, பால்பன். அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஆட்சி பொறுப்பேற்றுறாரு. அப்ப கியாசுதீன் பால்பன் அவரோட ஆண்டு 1266 1287 வரைக்கும் அவர் ஆட்சி செய்யறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த 40 முறையை வந்து ஒழிக்கிறாரு. இந்த 40 என்ன பண்றாங்கன்னா, அரசருக்கு விட கீழே அடுத்துதான், ஆனா அரசரை விட மேலானவர்களா இவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து கிளர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, இந்த 40 முறையை கியாசுதீன் பால்பன் வந்து ஒழிக்கிறாரு. அப்ப யாரு வந்து உருவாக்கினா இந்த 40 முறையை? இல்துமிஷ் வந்து உருவாக்கி இருப்பாரு. இவர் இந்த கியாசுதீன் பால்பன் வந்து இந்த 40 முறையை வந்து ஒழிச்சிருப்பாரு. இவர் வேற என்ன பண்றாருன்னா, மியோக்கல் அப்படின்ற கூட்டம் யாருன்னா, கொள்ளை கூட்டம், கொள்ளையர்களா வந்து இருந்திருக்காங்க. எந்த பகுதியில அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேற்கு இந்தியாவில் வந்து இவங்க வந்து ஒரு கொள்ளை கூட்டமா இருந்திருக்காங்க. இந்த கொள்ளை கூட்டத்தை வந்து யார் ஒடுக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கியாசுதீன் பால்பன் வந்து ஒடுக்கியிருக்காரு. அடுத்து பாக்குறப்ப வந்து இவர் தான் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு, அதாவது அரசர்கள் வந்து கடவுளோட நிழல், கடவுளுக்கு வந்து நிகரானவர்கள் அப்படின்னு சொல்ற இந்த தெய்வீக உரிமை கோட்பாடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு.
அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பைப்போஸ்ட் முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து பின்பற்ற சொல்றாரு. யாரு? பால்பன். என்னன்னா அரசரோட காலை வந்து இப்ப அரசரை சந்திக்க வந்து ஒருத்தவங்க வரணும்னா அரசரோட காலை வந்து முத்தமிட்டு வணங்கிட்டு தான் என்ன பண்ணணும், அரசரை வந்து சந்திச்சு பேசணும். ஸோ அந்த முறையை யார் கொண்டு வந்திருக்கா? பால்பன் வந்து இந்த பைப்போஸ்ட் முறையை கொண்டு வந்திருக்காரு. இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு யாரு வந்து கிளர்ச்சி பண்றா அப்படின்னா வந்து துக்ரில் கான். வந்து துக்ரில் கான் யார் அப்படின்னா வங்காளத்தோட ஆளுநர். அங்கங்க ஆளுநர் இருப்பாங்க இல்லையா, வங்காளத்தோட ஆளுநரா யார் இருக்கான்னா இந்த துக்ரில் கான் இருக்காரு. இவர் இந்த பைப்போஸ்ட் முறையை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி பால்பனுக்கு அகைன்ஸ்டா வந்து கிளர்ச்சி பண்றாரு. பால்பனை வந்து இவரை வந்து தேடி போய் என்ன பண்றாரு, கொண்டுறாரு. கொண்டுட்டாங்க. என்ன பண்றாருன்னா புக்ரா கான் அப்படின்ற இவரோட பையனை வந்து என்ன பண்றாரு, அரியணை ஏத்துறாரு வங்காளத்துக்கு. துக்ரில் கானோட பையன் இல்ல, இவர் பால்பனோட பையன் தான் புக்ரா கான். அவரை வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு அரியணை வந்துட்டு ஏத்துறாரு. அடுத்து வந்துட்டு குலுகு கானிடம் உறுதிமொழி. குலுகு கான் இவர் யாரு அப்படின்னா வந்து செங்கிஸ்கான் பார்த்தோம் இல்லையா, செங்கிஸ்கான் வந்துட்டு படையெடுத்து வரதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த செங்கிஸ்கான் வந்து படையெடுத்து வராம இருக்கிறதுக்காக அவரோட வழித்தோன்றல் தான் யாருன்னா இந்த குலுகு கான். இவர்கிட்ட உறுதிமொழி போறாரு என்னன்னா சட்லஜ் நதியை தாண்டி நீங்களும் வராதீங்க, நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி போடுறாரு. குலுகு கானோட உறுதிமொழி வந்து போடுறாரு யாருன்னா இந்த பால்பன் வந்து போடுறாரு. நெக்ஸ்ட் என்ன, பாலம் பவோலி கல்வெட்டு. இவரோட இம்பார்ட்டன்ட் இந்த கல்வெட்டு என்னன்னா பாலம் பவோலி கல்வெட்டு. இந்த பாலம் பவோலி கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு பால்பனோட ஆட்சி காலத்துல பார்க்கடல்ல விஷ்ணு வந்து எப்படி இருக்காரா, நிம்மதியா வந்து உறங்கி கொண்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பால்பனோட ஆட்சி எப்படி இருக்கான், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலம் பவோலி கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பார்க்கடலில் விஷ்ணு பகவான் எப்படி என்ன பண்றாரு, நிம்மதியா வந்து துயில் கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு இந்த பாலம் பவோலி கல்வெட்டு வந்து சொல்லுது. அடுத்து பார்த்தா சிறந்த ஒற்றர் துறையை வந்து இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. யாரு? பால்பன் வந்து உருவாக்கியிருக்காரு. அமீர் குஸ்ரு அப்படின்ற ஒரு இந்திய கிளி அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. இந்த அறிஞரை வந்து ஆதரிச்சிருக்காரு. ஒருத்தரும் ஒரு அறிஞர் ஆதரிச்சாங்க. குத்புதீன் ஐபக் யாரை ஆதரிச்சாரு, ஹசம் நிசாமின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அமீர் குஸ்ரு வந்து இந்திய கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமீர் குஸ்ரு யார் வந்து ஆதரிச்சிருக்கா, பால்பன் வந்து ஆதரிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தா இந்த பால்பனோட மகன் யாரு அப்படின்னா கைகுபாத். அவரோட பேரன் தான் யாருன்னா கைமாஸ். இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன ஆட்சியாளர்களா இருந்திருக்காங்க, பெரிய அளவு ஆட்சியாளர்களா இல்ல. சோ அந்த டயத்துல படை தளபதியா இருந்த ஜலாலுதீன் என்ன பண்றாருன்னா ஆட்சியை பிடிக்கிறாரு 1290. இதுக்கப்புறம் தான் என்ன வம்சம் ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஜலாலுதீன் கில்ஜி அரியணை ஏறாரு. இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆட்சியாளர்களா இல்லாதனால ஜலாலுதீன் கில்ஜி ஒரு படைத்தளபதியா இருந்தவர் வந்து அரியணை ஏறாரு. அதனால இதுல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கில்ஜி வம்சத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை பார்க்கணும். யாரு? ஜலாலுதீன் கில்ஜி, அலாலுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் யாரு? இந்த அலாவுதீன் கில்ஜி. இவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்தா போதும், மற்ற வம்சம் மாதிரி நிறைய எல்லாம் இருக்க மாட்டாங்க. கில்ஜில இவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவரா இருப்பாரு, அதனால இவர் வந்து கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னா தக்கான அரசரான ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் தக்கான டெக்கன் ரீஜியன் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு அரசர் மீது வந்துட்டு படையெடுத்து போக சொல்லி அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து ஆணையிடுறாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, டெக்கான் ரீஜியன் சைடு வராரு. எங்க வராரு அப்படின்னா வந்து தேவகிரினா இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து ராமச்சந்திரனோட போர் புரியுறாரு. போர் புரிஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா வெற்றி பெற்றுறாரு. யாரு? அலாவுதீன் கில்ஜி வெற்றி பெற்றுறாரு. இந்த ராமச்சந்திரன் வந்து தோல்வி விட்டுறாரு. இவர் வெற்றி பெற்றுட்டு என்ன பண்றாருன்னா திரும்பி நிறைய அங்க இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் அள்ளிட்டு திரும்பி எங்க போறாரு அப்படின்னா வந்து ஜலாலுதீனை பார்க்க போறாரு. அப்படி ரிட்டர்ன் போறப்ப அவர் ஜலாலுதீன் என்ன பண்றாரு, அவர் வெற்றி பெற்றது ஆற தழுவுறப்ப அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி அவரை குத்தி கொண்டுறாரு. யாரு? மாமனாரை கொண்டுட்டு அவர் என்ன பண்றாரு, அரியணை ஏறுறாரு. ஓகேவா? ஜலாலுதீனை கொண்டுட்டு யாரு அரியணை ஏறுறாப்போ அலாலுதீன் கில்ஜி வந்து அரியணை ஏறிடுறாரு. ஜலாலுதீன் கில்ஜின்னா அலாவுதீன் கில்ஜி வந்து தேவகிரி ராமச்சந்திரனோட போர் புரிய அனுப்புனதே. அங்க போய் வெற்றி பெற்று திரும்பி வந்து ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொண்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து அரியணை ஏறிடுறாரு. அப்ப அடுத்து யார் அரியணை ஏறா? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட பீரியட் என்ன, 1296 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட பீரியட். இவரோட வந்து படையெடுப்புகள் இவ்வளவு நேரம் வந்து படையெடுப்புகள் பெருசா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இந்த அலாவுதீன் கில்ஜியில படையெடுப்புகள் வந்துட்டு ஒரு 2-3 இருக்கும். இது இம்பார்ட்டன்ட். 1299 1300 வரைக்கும் குஜராத் மீது வந்து படையெடுத்திருப்பாரு. இந்த குஜராத் மீது படையெடுத்து போனப்பதான் அங்கேருந்து மாலிக் கபூர் அப்படின்றவரை வந்து அடிமையா வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாரு. ஸோ மாலிக் கபூர் எங்கேருந்து வந்திருப்பாரு, குஜராத் மீது படையெடுத்து போனப்ப அங்கேருந்து மாலிக் கபூரை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாரு. 1301 இது வந்து மேட்ச்ல கேட்டுருவாங்க. இந்த இயர் அப்படியே கொடுத்து யார் யாரை எந்தெந்த ஊர் போர் யாரை தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு டெல்லியை வந்து ஆக்குபை பண்ண போறாங்கன்ற நியூஸ் வருது. திரும்பி இவர் என்ன பண்றாரு, டெல்லி தேவகிரி டு டெல்லி வந்தவர் திரும்பி தேவகிரிலேருந்து எங்க போறாரு, டெல்லிக்கு திரும்பி எல்லாரும் அழைச்சிட்டு வராரு. ஏன்னா அவர் டெல்லியை விடவும் மனசு வரல. ஸோ டெல்லி மீது படையெடுத்து வராங்கன்னா திரும்பி என்ன பண்றாரு, இங்கேருந்து திரும்பி இன்னொரு 40 நாள் எல்லாரையும் அழைச்சிட்டு அங்க வராரு. அப்படி வரப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட கஜானா ஃபுல்லா காலி ஆயிடுது. இதுக்கும் மாறிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப கஜானா காலி ஆயிடுது. கஜானா காலி ஆனதுல என்ன பண்றாருன்னா தோவா வரி விதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விவசாயிகள் மீது வரியை வந்து கூட்டுறாரு. ஸோ வரி எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டா அவருக்கு வந்து கஜானா காலி ஆயிடுச்சு இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுறாரு. அதனால என்ன ஆகுறாங்கன்னா விவசாயிகள்லாம் வந்துட்டு சிரமப்படுறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஈடு செய்யறதுக்கு திரும்பி என்ன பண்றாருன்னா தக்காவி அப்படின்னு வேளாண்மைக்காக கடன் கொடுக்குறாரு.
புரியுதா இது என்ன கான்செப்ட்ல இருக்குன்ட்டு? டெல்லி டு தேவகிரி ஷிஃப்ட் பண்றாரு, திரும்பி தேவகிரிலேருந்து டெல்லிக்கு வராரு. இந்த இடைப்பட்ட காலத்துல கஜானா காலி ஆயிடுது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா தோவா வரி விதிப்புன்னு சொல்லிட்டு விவசாயிகள் மீது எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்து போட்டு வரி வசூல் செய்யறாரு. விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா என்ன பண்றாருன்னா தக்காவினா என்னன்னா வேளாண் கடன், இந்த வேளாண் கடனை கொடுத்து அதை வந்து சரி செய்யறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா வந்து வேளாண் துறைக்கு ஒரு அதிகாரி நியமிக்கிறாரு. அந்த அதிகாரி பேரு திவானி கோஹி. அதிகாரி பேர் என்ன? திவானி கோஹி. அதாவது பேர் இல்லைன்னா அந்த பதவியோட பெயர். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு அடையாள நாணய முறை, டோக்கன் கரன்சி சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு. அரேபிய நாணய முறை யார் பார்த்திருப்போம்? அரேபிய நாணய முறை ஒருத்தர் கொண்டு வந்தார் இல்லையா, இல்துமிஷ் கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து அரேபிய நாணய முறை டங்கா ஜிடால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது இவர் வந்து அடையாள நாணய முறையை வந்து கொண்டு வராரு. இதுல என்னன்னா நாணயம்ன்றது கோல்டு இல்லைனா வந்து வெளியில இருந்தால் தான் மதிப்பு இருக்கும் இல்லையா. இவர் என்ன பண்றாரு, இஷ்டத்துக்கு செப்புல அடிச்சிடறாரு நாணயத்தை. செப்பு நாணயம் அடிச்சு எல்லாருக்கும் வந்து ரிலீஸ் பண்றாரு. இப்படி ரிலீஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அங்கங்க வந்து கள்ள நோட்டு உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் செப்புன்றது ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள், அதனால எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கள்ள நோட்டு வந்து என்ன ஆகுது, நிறைய உருவாகுது. திரும்பி என்ன பண்றாரு, வேணாம் செப்பு நாணயத்துல எல்லாம் திரும்பி கொண்டாந்து கொடுங்க, நான் வந்து கோல்டே வந்து திரும்பி வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த செப்பு நாணய முறையில் என்ன பண்ணிடுறாரு, இதுலயும் வந்து தோல்வி அடைஞ்சாரு. கேபிட்டல்ல மாத்தினாரு, அதுலயும் தோல்வி. அடுத்து வந்துட்டு கடன் வரி வசூலிச்சாரு, அதுலயும் தோல்வி அடைஞ்சாரு. அடுத்து என்ன பண்றாரு, அடையாள நாணய முறைன்னு ஒரு முறை கொண்டு வராரு, அதுல என்னதான் பண்றாரு, தோல்வி அடைகிறாரு. இது நெக்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு இவர் யார் யாரை வந்து ஆதரவு கொடுத்திருக்காருன்னா பரானி, இபின் பதுதா இந்த அறிஞர்களுக்கு என்ன பண்றாரு, ஆதரவு கொடுக்குறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இந்த மாதிரி பண்றதுனால அங்கங்க தனித்தனி ராஜ்யம் வந்து உருவாகுது. மதுரை சுல்தானியம் வந்து யாரு ஆட்சிக்கு கீழே வந்திருந்தது, மாலிக் கபூர் போய் படையெடுத்து போயிட்டு மதுரை சுல்தானியம்னு உருவாக்கி இருந்தாரு இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா தனி ராஜ்யமா வந்து இண்டிபெண்டன்ட் ரூலரா அறிவிச்சுக்கிறாங்க. மதுரை சுல்தானியம், விஜயநகரம் வந்து 1336, வங்காளம் வந்து 46ல, பாமினி வந்து 47ன்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களாம் தனித்தனி ராஜ்யங்களா என்ன பண்றாங்க, இந்த ரூலர்லாம் தங்களை தாங்களே அறிவிச்சுக்கிறாங்க. பரானி அப்படின்ற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா முரண்பாடுகளோட மொத்த உருவம் தான் இந்த யாரு, முகமது பின் துக்ளக். மாத்தி மாத்தி பேசுறாரு இல்லையா, அதனால வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் யாரு, இந்த முகமது பின் துக்ளக். சொன்னது யாரு, பரானி அப்படின்ற அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. பதௌனி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1351 இவர் இறந்துருவாரு, முகமது பின் துக்ளக். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா மக்களுக்கு மன்னரிடம் இருந்து சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு இந்த பதௌனி அப்படின்ற அறிஞர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்து வந்து துக்ளக் வம்சத்துல இன்னும் யாரை பார்க்கணும், ஃபெரோஷா துக்ளக் பார்க்கணும். ஃபெரோஷா துக்ளக் வந்து 1351 1388 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா வசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த அமைச்சர் ஒருத்தரை வந்து நியமனம் பண்றாரு. வசீர் அப்படின்னா என்ன, மூத்த அமைச்சருக்கான பதவி. இது யாருக்கு கொடுக்குறாருன்னா கானி ஜஹான் மக்பல் அப்படின்றவர் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னா கண்ணு. இவர் வந்து ஒரு பிராமணரா இருந்திருக்காரு. யாரு, இந்த கானி ஜஹான் மக்பல்ன்றவர் என்னவா இருந்திருக்காரு, ஒரு பிராமணரா இருந்திருக்காரு. வாரங்களுக்கு படையெடுத்து போயிருப்பாரு. யாரு, இந்த ஃபெரோஷா துக்ளக். அங்கேருந்து இவரை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாரு. கானி ஜஹான் மக்பல் அப்படின்ற, அதாவது கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணரை அங்கேருந்து அந்த படையெடுத்து போனப்ப அவர் அழைச்சிட்டு வந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு இஸ்லாமிய பட்டம் கொடுத்து அவரை வந்து வசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த அமைச்சரா தன்னோட அவையில வந்து வச்சிருந்திருப்பாரு. அடுத்து இவரோட இதுல இம்பார்ட்டன்ட் என்ன பார்ப்போம்னா ஜிஸ்யா வரி. ஜிஸ்யா வரி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஜிஸ்யா வரியை வந்துட்டு ஃபெரோஷா துக்ளக் வந்து போட்டிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஜிஸ்யா வரி யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தார். ஜிஸ்யா வரி அப்படின்னா என்னன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வரி கட்டணும், அரசருக்கு வந்து வரி கட்டணும். அவங்க இருக்கிறதுக்கு அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணணுமா, இஸ்லாம் இல்லாதவர்கள் வந்து என்ன பண்ணணும், அரசருக்கு வந்து வரி கட்டணும். அந்த வரி தான் என்னது, ஜிஸ்யா வரி. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யாரு, குத்புதீன் ஐபக். அடுத்து ஃபெரோஷா துக்ளக் கொண்டு வராரு. இந்த வரி விதிப்பை யார் ஒழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிற்காலத்துல முகலாயர்கள் அரசரான அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒழிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஸோ அக்பர் வந்து ஒழிச்சிருப்பாரு. பின்னால திரும்பி அக்பருக்கு அடுத்த ஆட்சிக்கு வர அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த ஜிஸ்யா வரியை திரும்பி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஃபெரோஷா துக்ளக்ல இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியதுன்னா ஜிஸ்யா வரி தான். குத்புதீன் ஐபக் கொண்டு வந்திருப்பாரு. ஃபெரோஷா துக்ளக் இன்னும் சொல்லப்போனா சிக்கந்தர் லோடி கூட அதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஆனா யார் வந்து ஒழிச்சிருப்பா, அக்பர் ஒழிச்சிருப்பாரு. பின்னால வந்து அவுரங்கசீப் திரும்பி அதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு இந்த ஃபெரோஷா துக்ளக் பீரியட்ல தான் என்ன ஆகுதுன்னா தைமூர் படையெடுப்பு வந்து நடக்குது. தைமூர் வந்து என்ன, இவங்க யாருன்னா சாமர்கண்ட் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் இந்த தைமூர் அப்படின்ற இனத்தவர்கள். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபெரோஷா துக்ளக் பீரியட்ல வந்து படையெடுத்து வராங்க. இந்த துக்ளக் வம்சத்தோட கடைசி அரசரான நஸ்ருதீன் முகமது ஷா அப்படின்றவரை கொண்டுட்டு இந்த தைமூர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அங்க முகமது கோரி எப்படி குத்புதீன் ஐபக் வந்து இங்க விட்டுட்டு போயிருப்பாரு, அந்த மாதிரி இந்த தைமூர் கிசிர் கான் அப்படின்றவரை டெல்லி, மீரட், பஞ்சாப் அப்படின்ற இந்த பிளேஸ்க்குலாம் வந்து ஆளுநரா போட்டுட்டு இவர் எங்க போயிருக்காரு, தைமூர் திரும்பி அவருடைய பகுதிக்கே வந்து போயிடுறாரு. புரியுதா, அங்க முகமது கோரி எப்படி விட்டுட்டு போறாரா குத்புதீன் ஐபக்கா, அதே மாதிரி இந்த தைமூர் என்ன பண்றாரு, துக்ளக் வம்சத்தை அழிச்சிட்டு கிசிர்கான் அப்படின்றவரை அவரோட அடிமையை என்ன பண்றாரு, இங்க விட்டுட்டு போயிடுறாரு. இந்த கிசிர்கான் பின்னால என்ன வம்சத்தை உருவாக்குறாரு, சையது வம்சத்தை வந்து உருவாக்குறாரு.
ஸோ இங்கே பெருசாக ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. சையது வம்சத்தை வந்து கிசிர்கான் தோற்றுவிக்கிறாரு. அவருக்கு அடுத்து யார் வரா? முபாரக் ஷா அப்படின்றவர் வராரு. அதுக்கு அடுத்தது முகமது ஷா அப்படின்றவர் வந்து ஆட்சி செய்கிறாரு. கடைசியா இந்த சையது வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாரு? ஆலம் ஷா. இவர் என்ன பண்றாரு, எனக்கு பதவியே வேணாம்னு சொல்லிட்டு பதவியை துறந்துட்டு இவர் வந்து கிராம வாழ்க்கைக்கு வந்து போயிடுவார். அதாவது அரசர் வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துறந்துட்டு, அப்போ மொத்த இந்த டெல்லி சுல்தான்லேயே தன்னோட அரச பதவியை தானாவே வந்து விட்டுட்டு வெளியேறினவர் யாரு? இந்த ஆலம் ஷா. இவர் எந்த இதுல உள்ளவர்? சையது வம்சத்துல வந்து உள்ளவர். ஸோ இவர் போனதுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்து யார் வராங்கன்னா லோடி வம்சம் வராங்க. இதுல வந்து படைத்தளபதியா இந்த பகலூர் லோடி இருந்திருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, அடுத்து இவரோட வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. ஸோ பகலூர் லோடி வராரு. அடுத்து யார் வந்தா? சிக்கந்தர் லோடி வராரு. இந்த சிக்கந்தர் லோடி தான் ஆக்ரா அப்படின்ற நகரம் இப்ப இருக்கு இல்லையா, இதை வந்து நிர்ணயம் செய்யறது யார் அப்படின்னா வந்து இந்த சிக்கந்தர் லோடி தான் வந்துட்டு உருவாக்குறாரு. நெக்ஸ்ட் லாஸ்டா யார் வரா? இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் வந்து வராரு. இந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் தான் வந்து பானிபட் போர் நடந்திருக்கும். 1526 முடியுது இல்லையா சுல்தானோட ஆட்சி. அப்போ அந்த சுல்தானோட ஆட்சிக்கு எப்படி முடிவுக்கு வருதுன்னா, இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் வந்து பானிபட் போர் நடந்திருக்கும் 1526. யார் வந்து பாபர் இங்கே அழைச்சிருப்பா அப்படின்னா தௌலத் கான் லோடின்னு இருப்பாங்க. இப்ராஹிம் லோடியோட ரிலேட்டிவ் ஒருத்தர் தௌலத் கான் லோடின்னு இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா பாபரை வந்து கூப்பிடுறாரு, இங்க இந்த மாதிரி இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிக்கிறதுக்காக நீங்க வந்து இங்க வாங்கன்னு. ஸோ இந்த பாபர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நம்ம இந்தியா பகுதிக்கு வந்து இப்ராஹிம் லோடியை வந்து கொண்டுட்டு பானிபட் போர்ல 1526 கொண்டுட்டு என்ன ஆட்சியை உருவாக்குறாரு? முகலாயர்கள் வம்சம் வந்து இதுல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெல்லி சுல்தான் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதோட பானிபட் போர் 1526 இப்ராஹிம் லோடி விசஸ் பாபரோட என்ன முடியுது? டெல்லி சுல்தான் முடியுது. இதுக்கு அப்புறத்துல இருந்து யாரை பார்க்க ஆரம்பிக்கணும்? முகலாயர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க.